ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதா சமையல். இன்றைக்கி ஒரு லன்ச் மெனு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் மத்தியானம் இன்றைக்கி என்ன சமையல், அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் புளிக்குழம்புக்காக பூசணிக்காயில் 3 பச்சை மிளகா போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 3 விசில் விட்டு. ஓகே, இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சாச்சு. பேன் இப்போ சூடாகிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடாகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே அளவுக்கு கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டுமே பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது 3 எல்லாத்தையும் போட்டுட்டு சும்மா ஒரு வதக்கி விட்டுட்டு, இப்போ நான் வந்து ஆனியன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போது இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் வதங்குற டயத்தில் நம்ம வந்து முட்டைகோஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 கிலோ முட்டைகோஸ் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய், அப்புறம் 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் பார்த்துருவோம். குழம்புக்கான வெங்காயம் வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி, நல்லா பழந்தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் தக்காளி. அதனால் 2, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்கி விட்டுருவோம். அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இது வதக்கி விட்டுட்டு, இது வதங்குற டயத்துக்குள்ளே நம்ம போய் அந்த மசாலாவை அரைச்சிடலாம். இப்போ நான் மசாலா அரைச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைச்சா போதும். இப்போ இதோடு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த கருவேப்பிலை, அந்த கொத்து, அதை அப்படியே இதில் போட்டு சும்மா ஒரு திருப்பி எடுக்க போகிறோம். பாருங்கள், அந்த கருவேப்பிலை அதோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களாம் தூக்கி போடவே முடியாது, சாப்பிட்ருவாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பொரியலுக்காக எடுத்து வச்சுருக்க அந்த முட்டைகோஸில் இப்போ அரைச்ச அந்த மசாலா தேங்காவை சேர்த்துட்டோம். இப்போ வெங்காயம் அதையும் நம்ம வதக்க போகிறதில்ல, அதையும் இதில் தான் சேர்க்க போகிறோம். ஸோ எல்லா 3த்தையுமே ஒன்றா சேர்த்தாச்சு. முட்டைகோஸு, தேங்காய், அரைச்ச மசாலா, இது 3த்தையும் நல்லா கையால் பிசைஞ்சு விட போகிறோம். நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த அதில் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் லைட்டாக இதில் ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா பிசைஞ்சு விடணும். அதாவது இந்த 3மே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வர அளவுக்கு பிசைஞ்சு விட்டுறணும். தண்ணி ரொம்ப தேவையே கிடையாது. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. நம்ம தக்காளியை பார்ப்போம். குழம்புக்கான தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி இதில் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருவோம். எப்போவுமே நம்ம வீட்டில் காரக்குழம்பு, கறி குழம்புக்கெல்லாம் நம்ம வீட்டு மிளகா பொடி தான் சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ இந்த நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருவோம். ரொம்ப புளி சேர்த்துக்க வேண்டாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம வந்து குழம்பை மூடி வச்சுருவோம், கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பம்கினை வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, 3 பச்சை மிளகா போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். 3 விசில் போட்டேன் நான். இதை நல்லா கொஞ்சம் நசுக்கி விட்டுருவோம். எல்லாத்தையுமே இல்லை, ஒன்றும் பாதியமாக லைட்டாக உடச்சி விடுவோம். ஸோ அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே நல்லா கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சு அந்த மஞ்சள் பூசணிக்காவை எடுத்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ நம்ம பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பேன் சூடாகிடுச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அது போட்டுக்கிறேன். இது 2 நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய பொரியல் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவையே கிடையாது, ஏன்னா வெங்காயம்லாம் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கனால இதுக்கான தண்ணி வந்து இதுலேயே இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ அந்த பாத்திரத்தில் வேணால் லைட்டாக தண்ணி எடுத்து பாருங்களேன், எவ்வளோ கம்மியாக, இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றினா போதும். அது தண்ணி ரொம்ப கம்மி தான், ஆனால் அதுவே போதும். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு அப்பயே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்பயே உப்பெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு
மூடி வச்சுருங்க. சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்து கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்திங்களா. நம்மளுடைய குழம்பு சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய பம்ப்கின் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் பெரட்டல் செய்யணும் இல்லையா, அதுக்காக பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. பேன் சூடாகிடுச்சு. இப்போது ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். இந்த பெரட்டலுக்கு நம்ம வந்து எதுவுமே தாளிக்க போகிறதே கிடையாது. ஒன்லி அந்த ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை மட்டும் பிச்சு போட போகிறோம், அவ்வளோதான். இது அவ்வளோ நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ அது பொரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். இதை வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு பெரட்டிட்டு லைட்டாக அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட்டையும் அதில் போட்டுடலாம். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, ரெட் சில்லி பவுடர் தனியாக இருக்கும் இல்லையா, ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. இது ரெண்டும் தான் இதுக்கு போட போகிறோம், வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இது ரெண்டுமே இதுக்கு போதும். எனக்கு கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் கம்மியாக இருக்குமோன்னு தோணுது. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான் இதுக்கான மசாலா. இப்போ நல்லா தண்ணி, இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுறலாம். ஏன்னா பீட்ரூட்டு நல்லா வேகணும். ஸோ இது வேகிற அளவுக்கு, அதாவது முழுகிற அளவுக்கு, ரொம்ப கிடையாது, லைட்டாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாட்டுக்கு அதை மூடி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மூடி ஓரளவுக்கு சிம்மில் வச்சு விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டே இருக்கும். மற்ற வேலையை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டைகோஸ் பொரியல் வந்து ஸ்டவ்வில் அடுப்பில் இருக்குது. சும்மா இது ஒரு கிளறி விட்டுருவோம். நம்ம இது கவனிக்கவே இல்லை. ஒரு கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருவோம். வெந்து வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்மளுடைய முட்டைகோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துருச்சு. தண்ணி எதுவுமே ஊற்றல பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய பீட்ரூட்டை பார்த்துருவோம். பாருங்கள், பீட்ரூட்டும் தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். பீட்ரூட் பெரட்டல் இது வந்து உண்மையிலேயே அவ்வளோ அருமையான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு ஏதாவது உடம்புல ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னா கூட இதை இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். இது பீட்ரூட்டில் மட்டும் இல்லை, பீன்ஸ், முட்டைகோஸ் இருந்தால் கூட இதே போல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு மத்தியான சமையல் ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் பூசணிக்காய் புளிக்குழம்பு, முட்டைகோஸ் பொரியல், பீட்ரூட் மில்க் வெரைட்டி, ரைஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு, பொரியல் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.